ஒன்று குறிப்பேடு அதிகாரம் 2. யூதாவின் வழிமரபினர். இஸ்ரவேலின் மைந்தர் ரூபன், சிமியோன், லேவி, யூதா, இசக்கார், செபுலோன், தான், யோசேப்பு, பென்யமீன், நப்தலி, காத்து, ஆசேர். யூதாவின் புதல்வர் ஏர், ஓனான், சேலா. இம்மூவரும் கானானிய பெண் பத்சுவாவிடம் அவருக்கு பிறந்தவர்கள். அவர்களில் யூதாவின் தலைமகன் ஏர் ஆண்டவரின் பார்வையில் தீயவனாயிருந்ததால் அவர் அவனை சாகடித்தார். யூதாவின் மருமகள் தாமார் அவருக்கு பெற்ற புதல்வர். பெரேட்சு, செராகு. யூதாவின் புதல்வர் மொத்தம் 5 பேர். பெரேட்சின் புதல்வர் எட்சரோன், ஆமுல். செராகின் புதல்வர் சிமிரி, ஏத்தான், ஏமான், கல்கோல், தாரா. ஆக மொத்தம் 5 பேர். விலக்கப்பட்டதை வைத்து கொண்டதால் தவறிழைத்து இஸ்ரவேலருக்கு பெருங்கேடு விளைவித்த ஆக்கார் கர்மியின் புதல்வருள் ஒருவன். ஏத்தானின் மகன் அசரியா. அரசர் தாவீதின் மூதாதையர். எட்சரோனுக்கு பிறந்த புதல்வர் எரகுமவேல், இராம், கெலுபாய். இராமுவுக்கு அமினதாபு பிறந்தார். அமினதாபுக்கு யூதா மக்களின் தலைவராகிய நகசோன் பிறந்தார். நகசோனுக்கு சல்மா பிறந்தார். சல்மாவுக்கு போவாசு பிறந்தார். போவாசுக்கு ஒபேது பிறந்தார். ஒபேதுக்கு ஈசாய் பிறந்தார். ஈசாய்க்கு பிறந்தவர்கள் தலைமகன் எபியாபு, 2ஆம் மகன் அமினதாபு, 3ஆம் மகன் சிமையா, 4ஆம் மகன் நெத்தனியேல், 5ஆம் மகன் ரதாய், 6ஆம் மகன் ஒட்சேம், 7ஆம் மகன் தாவீது. இவர்களின் சகோதரர்கள் செருயா, அபிகாயில். செரியாவின் புதல்வர் அபிசாய், மோவாப், அசாயேல் என்னும் 3. அபிகாயில் இஸ்மயேலராகிய எத்தேருக்கு அமாசாவை பெற்றெடுத்தார். எட்சரோனின் வழிமரபினர். எட்சரோனின் மகன் காலேபுக்கு தம் மனைவி எரியோத்தை சார்ந்த அசுபா மூலம் பிறந்த புதல்வர் இவர்களே: ஏசேர், சோபாபு, அர்த்தோன். அசுபா இறந்தபோது காலேபு எப்ராத்தை மணந்து கொண்டார். அவர் அவருக்கு கூரை பெற்றெடுத்தார். கூருக்கு ஊரி பிறந்தார். ஊரிக்கு பெட்சலேயேல் பிறந்தார். பின்பு எட்சரோன் தமக்கு 60 வயதான போது கிளையாத்தின் மூதாதையனாகிய மாக்கீரின் புதல்வியை மணந்து அவருடன் உறவு கொண்டார். அவர் அவருக்கு செகூபை பெற்றெடுத்தார். செகூபுக்கு யாயீர் பிறந்தார். அவருக்கு கிளையாது நாட்டில் 23 நகர்கள் இருந்தன. கெசூரும் ஆராமும் அவர்களிடமிருந்து அவ்வோத் யாயீரையும் கெனாத்திலுள்ள சிற்றூர்களையும் சேர்த்து மொத்தம் 60 நகர்களை கைப்பற்றினார்கள். இவை யாவும் கிளையாதின் மூதாதையாகிய மாக்கீரின் புதல்வர்களுக்கு உரியவை. எட்சரோன் எப்ராத்தாவில் இறந்த பின் அவர் மனைவி அபியா காலேபுக்கு தெக்கோவாவின் மூதாதையான அஸ்கூரை பெற்றெடுத்தாள். எரகுமவேலின் வழிமரபினர். எட்சரோனின் தலைமகனான எரகுமவேலின் மைந்தர் தலைமகன் இராம் மற்றும் பூனா, ஓரேன், ஓட்சேம், அகியா. எரகுமவேலுக்கு அத்தாரா என்ற மற்றொரு மனைவி இருந்தார். அவரே ஓனாமின் தாய். எரகுமவேலின் தலைமகனான இராமின் புதல்வர் மாகாசு, யாமின், ஏகேர். ஓனாமின் புதல்வர் சம்மாய், யாதா. சம்மாயின் புதல்வர் நாதாபு, அபிசூர். அபிசூரின் மனைவியின் பெயர் அபிகாயில். அவர் அவருக்கு அக்பானையும் மோளிதையும் பெற்றெடுத்தார். நாதாமின் புதல்வர் செலேது, அப்பையின். செலேது புதல்வரின்றி இறந்தார். அப்பையின் புதல்வர் இசி. இசியின் புதல்வர் சேசான். சேசானின் புதல்வருள் அக்லாய் ஒருவர். சம்மாயின் சகோதரரான யாதாவின் புதல்வர் எத்தேர், யோனத்தான். எத்தேர் புதல்வரின்றி இறந்தார். யோனத்தானின் புதல்வர் பெலேத்து, சாசா. இவர்கள் எரகுமவேலின் வழிமரபினர். சேசானுக்கு புதல்வர் இல்லை, புதல்வியர் மட்டுமே இருந்தனர். சேசானுக்கு யார்கா என்ற எகிப்திய பணியாளர் ஒருவர் இருந்தார். சேசான் தம் புதல்வியருள் ஒருவரை யார்கா என்ற தம் பணியாளருக்கு மணமுடித்து கொடுத்தார். அவர் அவருக்கு அத்தாயை பெற்றெடுத்தார். அத்தாய்க்கு நாத்தான் பிறந்தார். நாத்தானுக்கு சாபாத்து பிறந்தார்.
சாபாத்துக்கு எப்லால் பிறந்தார். எப்லாலுக்கு ஒபேது பிறந்தார். ஓபேதுக்கு ஏகு பிறந்தார். ஏகுவுக்கு அசரியா பிறந்தார். அசரியாவுக்கு ஏலேசு பிறந்தார். ஏலேசுக்கு எலையாசா பிறந்தார். எலியாசாவுக்கு சிஸ்மாய் பிறந்தார். சிஸ்மாய்க்கு சல்லூம் பிறந்தார். சல்லூமுக்கு எக்கமியா பிறந்தார். எக்கமியாவுக்கு எலிசாமா பிறந்தார். காலேபின் பிற வழிமரபினர். எரகுமவேலின் சகோதரரான காலேபின் மைந்தர் தலைமகன் மேசா. இவர் சீபின் தந்தை. இவர் எப்ரோனின் தந்தையாகிய மரேசாவின் புதல்வர். எப்ரோனின் புதல்வர் கோராகு, தப்புஆகு, ரக்கேம், செமா. செமாவுக்கு இரகாம் பிறந்தார். இவர் யோர்க்கையாமின் தந்தை. ரக்கேமுக்கு சம்மாய் பிறந்தார். சம்மாயின் புதல்வர் மாகோன். மாகோன் பெத்சூரின் தந்தை. காலேமின் மறுமனைவி ஏப்பா ஆரானையும் மோசாவையும் காசேசையும் பெற்றெடுத்தார். ஆரோனுக்கு காசேஸ் பிறந்தார். யக்தாயின் புதல்வர் ரகேம், யோத்தாம், கேசான், பெலேது, ஏப்பா, சாகாபு. காலேபின் மறுமனைவி மாக்கா செபேரையும் திர்க்னாவையும் பெற்றெடுத்தார். மேலும் அவர் மத்மன்னாவின் தந்தை சாகாபையும் மக்பேனாவிற்கு கிபையாவிற்கும் தந்தையான செவாவையும் பெற்றெடுத்தார். காலேபின் புதல்வி அக்சாம். இவர்களே காலேபின் புதல்வர்கள். எப்ராத்தாவின் தலைமகனான கூரின் புதல்வர். கிரியத்து எயாரிவின் மூதாதையான சோபால். பெத்லகேமின் மூதாதையான சல்மா. பெத்காத்தேரின் மூதாதையான ஆரேபு. கிரியத்து எயாரிவின் மூதாதையாகிய சோபாலின் மற்ற புதல்வர்கள் ஆரோவே, ஆட்சி மெனுகோத்து, கிரியத்து எயாரிமின் குடும்பங்கள். இத்ரியர், பூத்ரியர், சுமாத்தியர், மிஸ்ராபியர். இவர்களிடமிருந்து சோராத்தியரும் எஸ்தாவோலியரும் தோன்றினர். சல்மாவின் புதல்வர் பெத்லகேமியர், நெட்ரோபாயர், அட்ரரோத், பெத்யோவாபு. மனாகத்தியரிலும் பாதி மக்களான சோரியர். யாபேத்தில் குடியிருந்த எழுத்தரின் குடும்பங்கள் திராத்தியர், சிமையாத்தியர், சூகாத்தியர். ரேக்கபு வீட்டாரின் மூதாதையான அமாத்தில் இருந்து தோன்றிய கேனியர் அவர்களே.